வணக்கம், நான் உங்கள் யோகேஷ். ஐயோ, இந்த இடத்துல ட்ரிஃப்ட் அடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்காண்டியும் முன்னாடி பிரேக் விட்டேங்க. எப்பவுமே அங்கேருந்து வண்டி திருப்பும் போது யூட்டன் அடிச்செல்லாம் திருப்புறதில்லை, ட்ரிஃப்ட் அடிச்சு தாங்க திருப்புறது. அங்கே ஒரு ஜாலியாக இருக்கும். ரெண்டு வாரமாக காலேஜ் போகாமல் சும்மா வேலைக்கு போயிட்டுருக்குங்க. செம்ம காண்டாகுது. போன வாரத்தில் 2 நாள் தான் காலேஜ் போனது. அதுவும் ஹாஃப் டேவாக வந்துட்டேன் வீட்டுக்கு. இதுக்கப்புறமா அது ஒழுங்காக காலேஜ் போகலாம். இந்த ஆங்கிளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா, இது கோப்ரோ செட்டப் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் ஒய்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் இத்தனை நாள் ஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தோங்க. கோப்ரோ வாங்கிட்டலாம் நினைக்காதீங்க, இது எந்த கிடையாது. கோப்ரோ எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டோட கோப்ரோ வாங்கியிருக்கேங்க, யூஸ் பண்ணிட்டு தரேன்னு சொல்லி. இன்னும் அடுத்த வாரம் இன்டர்னல்ஸ் ஆனோடனே ஒரு 10 நாள் காலேஜோ இல்லை 20 நாள் காலேஜோ இருக்கும், அவ்வளோதான். படிக்கணும் வேறு. அப்புறமேட்டுக்கா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுங்க நவம்பரில். சரி, டிசம்பரில் எக்ஸாம். நவம்பர் ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் இதுக்குள்ளே எக்ஸாம் முடிஞ்சிடும். தேர்ட் செம்மோடுது. வாய் வேலை வளருது. இந்த கிளைமேட் என்னன்னு தெரியலங்க, இன்றைக்கி நல்லாயிருக்கு கிளைமேட்டு. இந்த கிளைமேட் வந்துட்டு ரைடிங் கரெக்டான ஏற்ற கிளைமேட்னா இதுதான். வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் இந்த வேலைக்கு போனால் அடிப்படக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் கையெல்லாம் அடிப்பட்டு இங்கே பாருங்கள், இங்கே எப்படி ஆகிட்டுருக்கு. எனக்கு அடிப்பட்டு இந்த 10 காண்டாயிடும். வெளியே தெரியுற மாதிரி அடிபட்டுருக்குங்க, அதுதான் பிரச்சனை. நானும் முடிஞ்ச அளவுக்கு அடிபடாமல் தான் வேலை செய்யணும்னு பார்க்குறேன், ஆனால் எப்படி பார்த்தாலும் அடிபட்டுது. ஓ அக்கா இருங்கக்கா, நான் போயிடுறேன். டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 9:11 ஆச்சுங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா, டேட் மறந்துட்டோமே, விடுங்க அப்புறமா சொல்கிறேன். பார்த்துட்டு ஃபோன் வேறு உள்ளே இருக்குது. வண்டி ஓட்டும் போது ஃபோன் பார்க்கக்கூடாது. செப்டம்பர் 15 கணேசா உட்கார வைக்கிறோன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. செப்டம்பர் 15 போயிடுச்சு, கணேசாவும் உட்கார வச்சாச்சுங்க. பின்ன ஏன்டா பிளாக் போடலான்னு கேட்டிங்கன்னா, பிளாக் ஷூட் பண்ணலைங்க வேறு. அங்கே எல்லாம் பரபரப்பாக இருந்தோமா, அதனால் பிளாக் ஷூட் பண்ணவே டைம் இல்லை. எல்லாம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டு இருந்தோம். அங்கே பின்னாடி ஒரு ரோட்டில் நான் சாமியை கும்பிட்டு வந்துட்டுருக்கேன். திடீர்னு ஒரு அங்கிள் உள்ளே புந்துட்டார். அவர் இந்த பக்கம் திரும்புகிற மாதிரி திரும்பி டக்குன்னு லைட்டாக அப்படி திரும்பி போயிட்டார் மறுபடியும் நேராக. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க அன்றைக்கி. ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த கிளிப்பு இருக்கும், போய் பார்த்துட்டு வாங்க. ಏನಂಕಲ್ ಆ ಕಡೆ ಹೋಗೋತರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಈ ಕಡೆ ಹೋಗ್ತಿದ್ರಲ್ಲ.
ಇಲ್ಲ ನೀವು ಸ್ಟ್ರೈಟಿಗೆ ತಾನೇ ಹೋಗಿ ಆ ಕಡೆ ತಾನೇ ತಿರುಗಿ ಟಕ್ಕಂತ ಈ ಕಡೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஓ, அது யாரோட மிஸ்டேக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த அங்கிள் இண்டிகேட்டரும் போடல, இந்த பக்கம் வந்து வர முறையே வந்து அந்த பக்கம் போயிருக்கார். யாரோட மிஸ்டேக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் இப்போ எங்கே இருக்குன்னா மைசூர் சென்ட்ரல் சோப் ஃபேக்ட்ரி தாங்க இருக்கும். இங்கேருந்து காலேஜுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் அப்படியான சம்திங் இருக்குங்க. ஃப்ரெண்டு வீட்டாண்ட போயிட்டு கண்டெய்னரும் ஸ்கேலும் வாங்கிக்கினேன். ரெண்டுமே அவன் வீட்டில் தாங்க இருக்குது. நேற்று இத்தனைக்கும் வேலைக்கு தான் போயிருக்கேன். நம்ம பஸ்ஸில் போனால் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸில் தான் போவோம்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் போனால் பெருசாக பிளாக் ஷூட் பண்ண முடியாதுங்க, எல்லாம் நம்மளே பார்ப்பாங்க, ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். அதனால தான் பஸ்ஸில் போகாமல் வண்டியில் போய்ட்டுருக்கேன். நாளைக்கு ஏன்னா ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க வண்டியை. ஒரு 3 நாளைக்கு பஸ்ஸில் தான் ஓடணும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது ஒன்றும் புதுசு கிடையாது நம்மளுக்கு. ஐஸ் இப்போ எங்கே இருக்குன்னா பிஎல் சர்க்கிளில் தாங்க இருக்கும். இப்படி ரைட் எடுத்தாக்கா காலேஜ் போகலாம், நேராக போனாக்கா ஃப்ரெண்டு வீட்டுக்கு தாங்க போவோம். அதாங்க அப்பயே சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு வீட்டாண்ட போயிட்டேன், ஸ்கேல் எல்லாம் எடுத்துக்கின்னு கிளம்புவோம். அவனும் வருவான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம வண்டி அங்கேயே விட்டு அவனோட வண்டியில் போயிடுவோம். அவங்ககிட்ட வண்டியெல்லாம் நம்ம வண்டியில் கூப்பிட்டு போவோம், அவ்வளோதான். பா கொஞ்சம் நவுருங்கப்பா, 2 பேரும் இப்படியே போய் நின்றா எப்படி நாங்கள் எப்போ போடுது? சாரி கைஸ், நான் உங்களுக்கு கத்தலை. காலேஜில் போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன், கண்டினியூ பண்ணலைங்க. ஏன்னா பிரின்சிபல் வேறு வெளியே இருந்தார். லாஸ்ட் டைம் ஆன மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த வாட்டி பிளாக் ஷூட் பண்ண போல. அப்போ மதியானம் கண்டினியூ பண்ணியிருக்கலாம். மதியானம் கண்டினியூ பண்ணியிருக்கலாம். என்னென்னா 2 வாரம் காலேஜ் போகாதனால இருந்த ஒர்க்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாங்க, முடிச்சுட்டு இருந்தேன். ஃபுல்லாலாம் முடிக்கல, ஒரு 5% அவ்வளோதாங்க. 5% ஒன்று தான் பிடிச்சிருக்கேன். இன்றைக்கி என்னன்னு தெரிலங்க,
கண்டெய்னர் எங்கே போச்சுன்னு தெரில. ஸ்கேல் மட்டும் என்கிட்ட, ஸ்கேல் ஃப்ரெண்டு உங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஃப்ரெண்டு உங்கள் வீட்டில் கேட்டாக்கா கண்டெய்னர் என்கிட்ட நீ கொடுக்கலான்றான். கண்டெய்னர் எங்கே போச்சுன்னு தெரில. ஃபோன் பின்னாடி வச்சுருந்த மெமரி கார்டு எங்கே போச்சுன்னு தெரிலங்க. காத்தால பார்த்த மாதிரி ஞாபகம் ஃபோன் பின்னாடி. ஆனால் இப்போ பார்த்தா இல்லவே இல்லை. செம்ம டென்ஷன் ஆகுங்க. அந்த மெமரி கார்டு எந்த கூட கிடையாது. அப்பா அது வேற, அவர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிக்கினேன். ஆனால் அந்த மெமரி கார்டு தொடர்ந்து வச்சு அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா திட்டுவார். விடுங்க, பார்த்துக்கலாம். வீட்டில் இன்னொரு வாட்டி போய் தேடி பார்க்கணும் அந்த கண்டெய்னர் இருக்கான்னு சொல்லி. கரெக்டாக எங்கன்னா எடுத்து வச்சுருந்தாலும் எடுத்து வச்சுருப்பாங்க. அதில் தாங்க இந்த சம்மோட மொத்த சீட்டுமே அதில் தான் இருக்குது. போயிடுச்சுன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து உக்காந்து பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் அதுக்கெல்லாம். தசரா எந்த மாதத்தில் வருதுன்னு தெரிலங்க. அடுத்த மாதம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வந்துச்சுன்னா ஒரு 3 நாள் இல்லை 2 நாள் லீவ் கொடுப்பாங்க. ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தாக்கா அந்த 2 நாள் 3 நாளைக்கு என்ன ஒர்க் வச்சு இதை முடிச்சுட்டு வந்துடுங்க, லீவ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த லீவு எது கொடுக்குறாங்கன்னே தெரியாது. இந்த ரோட்டில் மட்டும் ஒழுங்காக பார்த்து போகணும், இல்லைன்னா ஆபத்து நம்மளுக்கு தான். ஏன்னா சின்ன சின்ன ரோடுங்கள்லாம் நடுவில் இருக்கிறதுனால, இது வர மார்க்கெட் ரோடு வேறு, எல்லாம் எந்த பக்கத்துலேருந்து எப்படி வருவானுங்கன்னே தெரியாது. பார்த்து பத்திரமா போயிருக்கிறது நம்மளோட நல்லது. கைஸ், எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகும். சேனலும் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, நல்லா க்ரோத் ஆகும் சேனலும். வீடியோஸ் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நான் நம்ம கணேஷை உட்கார வச்சுன்னு வந்துட்டு ஒரு சின்ன ஷார்ட்ஸாக வேணால் போடுறேங்க. ஃபுல் வீடியோ ஆனால் ஷார்ட்ஸும் எடுக்கல, ஃபுல் வீடியோவும் எடுக்கல.
ஷார்ட்ஸை ஏதோ க்ரியேட் பண்ணி போடுறேன் பாருங்கள். நைட்டு விட்டு வந்துடுறதுங்காட்டியும் 2 காலுங்க. இன்னும் போய் பண்ண டெக்கரேஷன்லாம் கழட்டலான்னு சொல்கிறானுங்க 2 காலுக்கு. மறுநாள் சனிக்கிழமை நைட்டும் தூங்கலை ஃபுல்லு ஒரு நாள். அப்புறமாக்கா வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கி இன்னும் போய் 2 மணிக்கு. சரியான தூக்குங்க. நான் என்னாலலாம் ஆகாது. வாங்க எல்லோரும் போய் தூங்கிட்டு மண்டே வேணா திங்கக்கிழமைனா வந்து கழட்டலாம் இந்த டெக்கரேஷன் எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் கூப்பிட்டு போனாச்சு. போய் அந்த 3 மணிக்கு பார்த்தோங்க சாப்பிட்டு 2 காலுக்கு வந்தோமோ 2:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு பிரசாதம் கொஞ்சம் நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். அதை சாப்பிட்டுட்டு போய் தூங்குவோங்க. 3 மணிக்கு தூங்கினவன் திங்கக்கிழமை சாயங்காலம் 4:30 மணிக்கு தாங்க ஏந்திச்சேனே. காத்தால சாப்பிட்றதுக்கும் எழுந்துக்கல, மதியானம் சாப்பாட்டுக்கும் எழுந்துக்கல. சாயங்காலம் ஏந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் அதை கழட்ட ஆரம்பித்தோம். ஃபோன் சைலண்டில் போட்டு தூங்கிட்டு இருந்தேன். இல்லை ஃபோன் சைலண்டில் போடாமல் இருந்தால் எழுப்பி விட்டுருப்பாங்க. 10 ஃபோன் வந்துருக்குங்க. அதுங்காட்டி 10 பேர் ஃபோன் பண்ணி அதை கழட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன்.